குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் இது வந்துட்டு ப்ராப்ளம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளம் டீச் பண்ணுற மாதிரிங்க. இப்போ இதில்னா ஒரு செமி சர்க்குலர் ஏரியா ட்ரப்பீசியம்லேருந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதனோட சென்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ட்ரப்பீசியம்னா பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஷேடட் ஏரியா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லுமே சேர்ந்து தான் ட்ரப்பீசியம். க்ரீன் கலர் ஷேடட் ஏரியா ப்ளஸ் செமி சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து தான் ட்ரப்பீசியம். இதில் ஒரு செமி சர்க்குலரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறோன்னா, கொடுத்த ஃபிகரை முன்னாடி சம்ஸ் எல்லாம் 2 ரெக்டாங்கிள் பிரிச்சிருப்போம், 3 ரெக்டாங்கிளாக பிரிச்சிருப்போம், அந்த மாதிரிலாம் போட்டோம். இதில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இன்னொரு சம்மில் செமி சர்க்கிள் ஒன்று பிரித்தோம், ரெக்டாங்கிள் ஒன்று பிரித்தோம், ட்ரையாங்கிள் ஒன்று பிரித்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ பாருங்கள், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா, இதில் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு செமி சர்க்கிளை ரிமூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். அதனால் பாருங்கள், எ செமி சர்க்கிள் இஸ் ரிமூவ்டு. சரிங்களா? ரிமூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என்னென்னா, இப்போ டோட்டலாக ட்ரப்பீசியம் எடுத்துக்குங்க. சரிங்களா? இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, லைன் வரைகிறோம். லைன் வரைகிறது எந்த இடத்துல வரைகிறோம்னா, இதிலிருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இங்கே வரைகிறோம். வரைஞ்சோம்னா என்னாகும், இது ஒரு ரெக்டாங்கிளாக மாறிடும். டோட்டலாக ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிரும். இந்த ரெக்டாங்கிளிருந்து இந்த செமி சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே என்ன ஷேப் இருக்குது, ட்ரையாங்குலர் ஷேப் இருக்குது, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது அதை டிவிஷன் பண்ணதில் ஃபிகர் காமிக்கிற பாருங்கள். சரிங்களா? இப்போ விசிபிளாக இருக்கா உங்களுக்கு? பாருங்கள், 2 ஃபிகருமே இங்கே இருக்குது. பாருங்கள். இப்போது 30 சென்டிமீட்டர் தள்ளி இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க. 30 சென்டிமீட்டர் தள்ளி வரையும் போது இது ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு, செவ்வகம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது, அரைவட்டம் மாதிரி இருக்குது. இந்த 3க்கு வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம், ஒய் பார் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? எக்ஸுங்கிறது கண்டுபிடிக்கணுமா, ஒய்ங்கிறது கண்டுபிடிக்கணுமாங்கிறது இப்போயும் நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போது டோட்டலாக 60 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. 60ல் 30 சென்டிமீட்டர் எங்கள் இடத்துல இப்படி ஒரு பெண்ணை வச்சுட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறோம். வேறு ஷேப் இருக்குது, வேறு ஷேப் வருது. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒய் பார் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே டோட்டல் 80 இருக்குது. 80ல் 40 பாதி. அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ரைட் சைடு இருக்கிறதும் வேறு ஷேப் வருது. அப்போது இந்த மாதிரி சமுக்கு நீங்கள் எக்ஸும் கண்டுபிடிக்கணும், ஒய்யும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ப்ராப்ளம் போயிடலாம். பாருங்கள், இந்த ஃபிகர் நல்லா பார்த்துக்குங்க. இதை வச்சு தான் வந்துட்டு ஏரியாலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். சரிங்களா? ஏரியா 1. எதை ஏரியா 1 எடுத்துருக்கோம், இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல் ரெக்டாங்கிளாக எடுத்துக்கிறோம். இந்த செமி சர்க்கிள் இப்போதைக்கு மறந்துட்டு ரெக்டாங்கிளுக்கு எடுத்துகிட்டு அப்புறமா செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சம்பளம் எதுவுமே சப்ராக்ஷன் வந்திருக்காது, இதில் சப்ராக்ஷன் வருது. ஏன்னா கொஸ்டினில் ரிமூவ்டு ஃப்ரம் ட்ரப்பீசியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா முன்னாடியே பார்த்துருக்கோம். நீளம் இன்ட்டு உயரம். நீளம் பாருங்கள், இதுலேருந்து வரைக்கும் 80 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்துட்டு 30 சென்டிமீட்டர். சரிங்களா? அதை 80 × 30 இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த அரைவட்டம் வந்துட்டு இருக்கிற மாதிரியே கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ வந்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக 80 சென்டிமீட்டர் நீளம். 80ல் பாதி தான் எக்ஸு. 80/2 பாதிங்கிறத /2 போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து உயரமும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 இருக்குது, அதில் பாதி 15. இப்போது எக்ஸு ஒயும் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு, ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்துட்டு ரெக்டாங்கிளுக்கு. அடுத்து ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். ஏரியாவுக்கு வந்துட்டு 1/2 BH 1/2 இன்ட்டு பிரெத் எவ்வளோ, இந்த நீளம் வந்துட்டு 40 + 40 80 இன்ட்டு ஹைட் எவ்வளோ, மொத்தம் 60. 60ல் இந்த 30 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது 30. புரியுதுங்களா? டோட்டலாக இதிலேருந்து வரைக்கும் 60. அதில் வந்துட்டு இந்த ஹைட் 30 சொல்லிட்டாங்க. இதிலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே வரைஞ்சிருக்கோம். அப்போ இந்த ஹைட் வந்துட்டு 30 போயிடுச்சுன்னா மீதி இங்கே இருக்கிற ஹைட், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக 30 சென்டிமீட்டர் ஹைட்டு. அப்போது 1/2 இன்ட்டு 80 பிரெத்து, ஹைட்டு வந்துட்டு 30. அதுதான் 80 × 30 /2 எழுதியிருக்கோம். 1/2 போட்டுக்கலாம், இல்லை /2 போட்டுக்கலாம். அடுத்து x2
எக்ஸுக்கு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி ஒரு சம்மில் காமிச்சிருக்கேன் சென்ட்ராய்டு எப்படி வரும்னு. இப்போது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே தான் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இருப்போம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் சென்ட்ராய்டு 2/3 இன்ட்டு பி, 2/3 இன்ட்டு பி. பிங்கிறது வந்துட்டு இந்த அகலம், இந்த அகலம் எவ்வளோ 80. 2/3ங்கிறது ஃபார்முலா, 2/3ங்கிறது ஃபார்முலா, இந்த 80ங்கிறது இந்த அகலம். சரிங்க, 2/3 கான்ஸ்டன்ட்டு, 80 மட்டும் மாறும். ஒவ்வொரு சம்லையும் 2/3 போட்டுக்குங்க. அதோட எவ்வளோ அகலம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அடுத்து y2 கண்டுபிடிக்கும் போது நல்லா கவனிங்க, இந்த ஸ்டெப் கொஞ்சம் மாறுது பாருங்கள். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் கீழே இங்கே இருக்கும், நம்ம ட்ரையாங்கிள் வந்துட்டு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இவ்வளோ தூரம் தள்ளி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கிருந்தால் மேல் நோக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா இந்த 30 ஆட் பண்ணிக்கணும். இந்த 30 ஆட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இந்த இதுக்கு சென்ட்ராய்டு பார்த்திங்கன்னா இந்த ஹைட் எவ்வளோ டோட்டலாக 60ல் 30 போக மீதி 30ன்னு சொல்லியிருந்தோம். 30/3 சரி, 1/3ங்கிறத ஃபார்முலா. இதுக்கு எப்படி 2/3ன்னு வச்சுக்கிட்டோமோ எக்ஸ் கண்டுபிடிக்க, ஒய்க்கு வந்துட்டு 1/3ங்கிறது ஃபார்முலா. 1/3 ஆஃப் ஹைட் எவ்வளோ, ஹைட்டு 30, 1/3 ஆஃப் 30 வந்துட்டு 30/3ன்னு எழுதிக்கலாம். இந்த 30 எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த 30 எப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்குது, நம்ம ட்ரையாங்கிள் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போது இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு 30, அதனால் அதை போட்டிருக்கோம். இப்போது y1 y2 a2 மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வாட், செமி சர்க்கிள். செமி சர்க்கிளுக்கு வந்துட்டு ஏரியா ஃபுல் சர்க்கிளுக்கு πr², செமி சர்க்கிள்னால் πr² பாதி, πr² டிவைட் பை 2, πr²/2. இந்த ரேடியஸ் பாருங்கள் 20, ரேடியஸ் எப்படி 20, இந்த வந்துட்டு மொத்தமாக விட்டம் வந்துட்டு 40 கொடுத்துருக்காங்க. அதில் ஆரம் பார்த்திங்கன்னா 40ல் பாதி 20, அதுதான் வந்துட்டு இங்கே r = 20ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். πr²/2. ஓகேங்களா, இப்போது ஏரியா கிடச்சிருச்சு. அடுத்தது இதுக்கு வந்துட்டு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கணுமா. செமி சர்க்கிள் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் ரெஃபரன்ஸ் எக்ஸ் இங்கே இருக்குது, அப்போ இது 40, இந்தது 40 ப்ளஸ் இந்த செமி சர்க்கிளுக்கு சென்ட்ராய்டு பார்த்திங்கன்னா ஹரிசான்டலாக டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதில் பாதி, அதாவது 40 இருக்குது, 40ல் பாதி. அப்போ என்ன பண்ணணும், 40 ப்ளஸ் இந்த 40 டிவைட் பை 2. சரிங்களா, 2 40 வருது இதில் பாருங்கள், இங்கே இருக்கா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 40 போட்டிருக்காங்களே ஃபஸ்ட் 40, இது எதுனா இந்த 40 இங்கேருந்து வரைக்கும். ஏன்னா ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து செமி சர்க்கிள் இங்கே தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 40 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 40, அதில் பாதியில் சென்ட்ராய்டு இருக்கும், அப்போ அதுக்கு ஒரு 40/2. சரிங்களா, போட்டோம்னா x3 கிடச்சிருச்சு. அடுத்து y3 கண்டுபிடிக்கிறதுக்கு, y3 கண்டுபிடிக்க ஃபார்முலா இங்கேருந்து இதுக்கு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில் கவனிக்க வேண்டியதில்லை, ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இங்கே தான் இருக்குது, அதனால் டைரெக்டாக 4r/3π மட்டும் போட்டால் போதும். 4r/3πங்கிறது வந்துட்டு செமி சர்க்கிளோட சென்ட்ராய்டு. சரிங்களா, 4r/3π சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். கேல்சியில் பையன்ற அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கனாவே போதும், வேல்யூ வந்துடும். இல்லைனா 22/7 போட்டுக்கலாம் பைக்கு பதிலாக. சரிங்களா, இப்போ இதை முடிச்சிட்டோம்னா அடுத்து எக்ஸ் பாருக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, ஒய் பாருக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் பாருக்கு a1 x1, இது எத்தனை செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம், மொத்தமாக 1 2 3 செக்மெண்ட். ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு செமி சர்க்கிள், 3ஆக பிரிச்சிருக்கோம். அப்போது a1 x1 ப்ளஸ் a2 x2 மைனஸ், இங்கே பாருங்கள் இதுதான் முக்கியம், எல்லா சம்மோட இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்காங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம் செமி சர்க்கிளை, செமி சர்க்கிள் ரிமூவ் பண்ணதுனால இதை வந்துட்டு சப்ராக்ஷன் போட்டுக்கணும் ஃபார்முலாவில். இது எல்லா சம்லையும் அடிஷன் தான் வந்திருக்கும், இந்த இதில் சப்ராக்ஷன் ஏன்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம், மறந்துடாதீங்க. அதனால் வந்துட்டு அது சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே ஏரியாவிலையும் a1 + a2 - a3. சரிங்களா, போட்டு சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் பார் வேல்யூ கிடச்சிரும். அடுத்து ஒய் பார் வேல்யூக்கும் எக்ஸுங்கிற இடத்துல எல்லாம் ஒய்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். மைனஸ் இதுலேயும் மைனஸ் தான் போடணும், மறந்துடாதீங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அதனால் மைனஸ் தான் போடணும். இப்போ எக்ஸ் பார் ஒய் பார் 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோதான் சம்முங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்களா, நாளைக்கு அடுத்த சாப்டர் போகலாம். ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்துட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்சியான்னு ஆரம்பிக்கலாம். மூமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம். மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கொஞ்சம் பெரிய சம் தான், இருந்தாலும் கிளியராக பார்த்துக்கலாம். ஒரு 3 டைப் ஆஃப் சம் நடத்துகிறேன், கிளியராக கவனிங்க. ஓகேங்களா, இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்துட்டு
இன்டகிரேஷன் மெத்தடில் கண்டுபிடிப்போம். அது நமக்கு தேவையில்லை. ஃபார்முலா மட்டும் என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. மொமெண்ட் ஆஃப் ரேஷியோ ஃபார் ரெக்டாங்குலர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ்எக்ஸ்க்கு ஒன்று இருக்கும், ஐஒய்ஒய்க்கு ஒன்று இருக்கும். ஐஎக்ஸ்எக்ஸ்க்கு இங்கே இருக்க ஐஎக்ஸ்எக்ஸ் போட்டிருக்கா, ஐஎக்ஸ்எக்ஸோட வேல்யூ வந்துட்டு BD³/12, ஐஒய்ஒய் வந்துட்டு DB³/12. சரிங்களா. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹாலோ சர்க்குலர் செக்ஷன், அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஐஎக்ஸ்எக்ஸ்க்கு வந்துட்டு BD³/12 மைனஸ் B1DQ, அதாவது வெளியே இருக்கிற அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு BD³/12 போட்டுக்கிறோம். அடுத்து மைனஸ் சப்ராக்ட் பண்ணுற எதை இன்னர் ரெக்டாங்கில் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஹாலோவாக இருக்குது, அதனால் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஐஒய்ஒய்க்கு DB³/12. இந்த நார்மலாக என்ன பார்த்தோம், ஐஎக்ஸ்எக்ஸ் வந்துட்டு ரெக்டாங்கிளுக்கு என்ன பார்த்தோம், அதே தான் இதே ஃபார்முலா வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் நடுவில் இருக்கிற ஹாலோ செக்ஷன் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. அடுத்து வந்துட்டு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், பேரலாக்ஸ் தியரம் 2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். வெறுமனே சர்க்குலர் செக்ஷன்னா 5d⁴ மைனஸ் இங்கே பாருங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்துட்டு 5d⁴/64 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபார்முலா. இந்த கடைசியில் இருக்கிற 5d⁴/64, டிங்கிறது ரெக்டாங்குலர் சர்க்குலர் செக்ஷனோட டயமீட்டர். அதே ஹாலோ சர்க்குலர் செக்ஷன்னா அதே ஃபார்முலா என்னது, 5d⁴ மைனஸ் d⁴/64. d⁴ எக்ஸ்டர்னல் டயமீட்டர், ஸ்மால் d⁴ இன்டர்னல் டயமீட்டர். அதே ஃபார்முலா தான். இதில் என்ன பார்த்தோம், 5d⁴/64ன்னு பார்த்தோம் இந்த இடத்துல. சரிங்களா. இதுக்கு வந்துட்டு d⁴ மைனஸ் d⁴ போட்டுக்கிறோம். இந்த ரெண்டுக்கு பாருங்கள் அதில் வந்துட்டு ஒரே ஒரு டயமீட்டர் தான் இருக்குது, அதில் வந்துட்டு வெறும் ஒரு d⁴ மட்டும் போட்டுக்கிறோம். இதுக்கு வரும்போது 2 டயமீட்டர் வருது. அவுட்டர் டயமீட்டருக்கு பவர் 4 போடுங்க, மைனஸ் இன்னர் டயமீட்டருக்கு -4 போடுங்க, பவர் 4 போடுங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு தியரம் ஆஃப் பேரலாக்ஸ் தியரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா IAB = IG + AH². இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நாளைக்கு எல்லா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம்மும் வரும். நாளைய அமைச்சுக்கு ஃபார்முலா வந்துட்டு IAB = IG + AH². ஏங்கிறது வந்துட்டு ஏரியா ஆஃப் த செக்ஷன், ஹச்சுங்கிறது வந்துட்டு ஹைட் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா. சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்கும் அதுதான் ஹைட்டு. ஐஜிங்கிறது வந்துட்டு இப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம பார்த்தோம் இல்லையா, BD³/12, அப்புறம் DB³/12, πd⁴/64, அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஐஜிங்கிறது அந்த வேல்யூ தான். சரிங்களா. அது நாளைக்கு இந்த மாதிரி சம்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு பாருங்கள். அதே மாதிரி ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு வந்துட்டு எங்கள் ஃபார்முலா இருக்குது பாருங்கள், BH³/64 36, BH³/36ங்கிறது ஒரு ஃபார்முலா, இல்லைனா BH³/12 ஒரு ஃபார்முலா. இதை பாருங்கள், இது வந்துட்டு ரெக்டாங்குலர் சிமிலராக இருக்கும். BH³/12ங்கிறது ரெக்டாங்குலர்லேயும் இதே மாதிரி ஃபார்முலா BD³/12 இருக்கும். DUH ஒன்று தான். சரிங்களா. டினால ஹைட்டு தான், ஹெச்னால ஹைட்டு தான். அப்போது ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா வரும். ஐ செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துட்டு ரெக்டாங்கிளுக்கு எப்படி வருமோ அதே தான், BD³/12 தான் வரும். இன்னொரு இது வேணுன்னா BD³/36 வரும். சரிங்களா. ஜிங்கிறது வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொறுத்து, அடுத்து பிசிங்கிறது வந்துட்டு எக்ஸ்-ஆக்சிஸ் பொறுத்து, அதாவது பேஸை பொறுத்து. சரிங்களா. சரி, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் சம்ஸு.